கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட உங்களுக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அன்பு 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், போன மாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் ரொம்ப அதிகமா அவளோட எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு நடக்கும். எல்லாருக்கும் தெரியல, எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனுடைய முக்கிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, முக்கிய நோக்கம் என்னன்னா அன்பு. அதுல இருக்கிற மெயின் பாயிண்ட் என்னன்னா அன்பு தான். சரிங்களா? அந்த அன்பு அப்படின்றத எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள், அந்த அன்பு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இந்த உலக பிரகமாக அது எப்படி பரிமாறப்படாது, அல்லது அந்த நிகழ்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வாசித்த பொழுது. ரோம நாட்டுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு காலகட்டத்துல திருமணம் யாருமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எழுப்பினாங்க. அந்த சட்டத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது அவங்க சொல்லும் பொழுது என்ன பார்த்தாங்க அப்படின்னா, சிலர் என்ன செஞ்சா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தாங்க, இன்னும் சில நாட்கள்ல திருமணம் ஆகுறதுக்காக காத்திருந்தாங்க. அப்ப அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈவன் நீங்க நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் என்ன செய்யலாம், அதை ரத்து செஞ்சிடணும், நீங்க திருமணம் என்ற இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல என்ன இருந்துச்சுன்னா, அங்கிருந்த ஃபாதர் என்ன பண்ணாருன்னா, வேலண்டைன், அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய பேருக்கு என்ன செஞ்சுன்னா திருமணம் செய்து வைத்திருந்தார். அப்படி செய்த போது அரசர்கள் அந்த அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, அவரை தூக்கு தண்டனை கைதியாக அல்லது சிறைச்சேதம் செய்யப்பட்ட கைதியாக எங்க வச்சாங்கன்னா சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அநேக துன்புறுத்தலோடு கடைசியா அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கல்லெறிந்து சிறைச்சேதம் செய்து சாகடிச்சாங்க. அதை நினைவு கூறுவதற்காக ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து பெற்ற நன்மை, இப்ப அவருடைய உயிரை தியாகம் பண்ணி என்ன செஞ்சாரு, நிறைய பேரை அவருடைய அன்பானவர்களோட என்ன செஞ்சாரு, இணைத்து வைத்தார். அதை தான் அப்படி பிற்காலத்துல என்ன செஞ்சாரு, மேற்கத்திய நாடுகள்ல காதல் தினமாக இது செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சு நம்ம நாட்டில் எல்லாரும் கொண்டாடுறோம். நம்ம என்ன செய்யறோம், அந்த அன்பை பரிமாறுவதற்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சாக்லேட்டை கொடுத்தா ஒரு அன்பு, அல்லது ஒரு டெடி பேரை கொடுத்துட்டா அன்பு, அல்லது ஒரு கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுத்துட்டா அன்பு, இல்லை ஹார்ட் போட்ட பிக்சர் அனுப்பிச்சிட்டா, இதுதான் நம்முடைய அன்பாக தெரிகிறது. ஆனா வேதாகம் நமக்கு அன்பை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பு எப்படியா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவு உள்ளது, அப்புறம் அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்துல சந்தோஷப்படாம, அன்பு பொறாமை கொள்ளாது அப்படின்னு இருக்கு. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவருடைய குணாதிசயமா வச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் உங்களை என்ன நேசித்ததுனால என்ன செஞ்சாரு, அவருடைய அன்பு காட்டுவதற்காக எங்கிருந்து வந்தாரு, பரலோகத்தையே விட்டு இந்த பூலோகத்திற்கு மரித்து நம்ம என்ன செஞ்சாரா, அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த அன்பை வெளிப்படுத்தின அந்த கடவுளுக்கு உங்க அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னா, இந்த குணாதிசயங்களை நம்ம பெற்றிருக்கணும். மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நம்ம பேசினாலும் கூட அன்பு நமக்கு இல்லாவிட்டா எப்படி இருக்குமா, சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம். அவர் நமக்கு காட்டின அன்புக்கு நாம் அவருக்கு உண்மையா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம தினமும் ஆண்டவர் நேசிக்கிறோம்னு சொன்னா, அவர் சொல்லாரு, அன்புனா என்கிட்ட காட்டுற அன்புக்கு இவ்வளவு. ஏன்னா அவர் இந்த குணாதிசயத்தோடு இருந்தாரு. அவரு சகலத்தையும் உங்களுக்காக எனக்காக தாங்கினார். அந்த அன்பை நாமளும் என்ன செய்யணுமா, பிரதிபலிக்கணும். நம்ம உடலை சுட்டெரிக்க கொடுத்தாலும் நமக்கு அன்பு இல்லைன்னு சொன்னானே இல்லை, அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நமக்கு காட்டின வழி இல்லை. அவர் எப்படி அன்புள்ளவராக ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்ததுனால தான் நம்ம என்ன செஞ்சாரு, மீட்டு கொண்டார். அந்த அன்பை நீங்க அவருக்கு காட்டணும்னு சொன்னா, இந்த குணாதிசயம் நமக்கு தேவை. இந்த உலகப்புறமாக கொண்டாடுகிற இந்த அன்பு பரிமாற்றங்கள்லாம் என்னது, அழிந்து போகக்கூடியது. ஆனா இந்த மாதிரியான குணாதிசயங்கள் நம்மகிட்ட அழியாது. இது நம்ம என்ன செய்யுமா, நல்வழிப்படுத்தும். நமக்கு என்ன செய்யும், ஆணுடைய அன்பை புரிந்து கொள்ளணும். நம்மை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீங்க நேசிக்கிறீங்களா? இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை
நேசிக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற தப்புக்கு தண்டிக்காதபடிக்கு நம்ம மேலே அன்பு வச்சு நம்ம மேலே ரொம்ப கிருபையாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தேவனை நம்ம பற்றி கொள்வோமா? தொடர்ந்து அன்பில் அவர் அன்பில் நிலைத்திருப்போமா? அவர் சொன்ன மாதிரி நம்ம பொறாமைப்படாதபடிக்கு அது மாத்திரம் அது சகலத்தையும் தாங்கணும். அவர் சொல்லியிருக்கிறதில்ல, நம்ம அவருடைய கிறிஸ்துவ ஜீவியம் வந்து எப்படி இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் சாத்தான் நம்மை எல்லா விதத்திலும் நம்ம கஷ்டப்படுத்த வருவான். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர்னா சகலத்தையும் தாங்குங்க, அதுக்கான பலத்தை அவர் தருவார். சகலத்தையும் சகித்து நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு என்ன ஜீவிப்போன்னு சொன்னால் என்னது, அவர் வரும் பொழுது நம்ம வெட்கப்படாத பிள்ளைகளாக அவரை நோக்கி அவரே நம்ம வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நம்ம சேருவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட உடைய அன்பை குறித்து பார்த்தோம் சுவாமி. இது எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. அந்த அன்பை உணர்ந்த நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள், அந்த அன்பை நாங்கள் திருப்பி மற்றவர்களுக்கு செலுத்தும் பொழுது எங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய அன்புக்காக கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வருவதற்கு எங்களை வழியை ஆயத்தப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் புது கிருபையினாலும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாமல் நீங்கள் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கைட்டு செய்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கில வரத்தில் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் படித்தது போல ஆண்டவரே, நாங்கள் சகலத்தையும் தாங்க ஆண்டவருடைய அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் பொறாமைப்படாதபடிக்கு நல்ல குணாதிசயங்களோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.